இந்த வேட்டையன் இருக்கான்ல வேட்டையன், அதாவது உன் புருஷன், அவனை கண்டம் துண்டமா வெட்டி அவனை கொலை பண்ண போறேன். உன் புருஷனை கூறு போட்டு வைக்கிறேன், காலில் வந்து அள்ளிக்கிட்டு போடி. டேய் எல்லாரும் பொருளை எடுத்து வண்டியில போடுங்கடா, இன்னைக்கு போறேன்டா அவனை. யார்கிட்ட சொல்றது? டக்ளஸ் அண்ணா, மைனா, Who is the disturbance? இந்த பிள்ளை எதுக்கு இந்நேரத்துல கால் பண்ணுது? ஹலோ மைனா ஸ்பீக்கிங். ஹலோ மைனா, வீட்ல தானே இருக்க? காட்டுல இருக்காங்க. யாரும் இல்ல நீயே. பொம்பளை பிள்ளை 10 மணிக்கு எங்க இருப்பாங்க? வீட்டுல தான் பட்டறை போட்டாச்சு. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சொல்லி தலவல. மைனா, பாண்டி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணியா? சரி, அவன் போன எதுக்கு நீ எடுத்த? ஐயோ, யாருன்னு தெரியாம எடுத்துட்டேன் மைனா. பேசினதுக்கு அப்புறம் தான் அவன் பாண்டின்னு தெரியும். சரி, என்ன சொன்னேன் சொல்லு. அவன் வேட்டையன கொலை பண்ண போறேன்னு சொன்னான். வா வா வரே வா வா வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வேட்டனை கை கால உடனே நீ தானே பாண்டி உசி பத்தி விட்ட. இப்ப என்ன திடீர்னு பதட்டப்படுற? நீ சொன்னதானே அந்த பாண்டி பையில செய்து. வேட்டையன் செத்து சொல்லிட்டோம், நான் போன வைக்கிறேன். குட் நைட். ஏய் மைனா, மைனா, ஐயோ, ஐயோ. ஏய் இந்தாப்ல, எதுக்குள்ள சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீ? மைனா, வேட்டையனை கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, சாவகாசமா பேசிட்டு இருக்க நீ. வேற என்ன பண்ண சொல்ற நீ? இந்த வரு, அந்த வேட்டையன் தான் உன் வாழ்க்கையை சீரழிச்சா நீ தானே சொன்ன. அவன் சாவட்டு, நீ விடு. முடியாது மைனா, என்னால யாரும் சாவக்கூடாது. இந்த புத்தி காலையில எங்க போச்சான்? இங்க பாரு மைனா, நான் பாண்டிய போட்டியை தடுத்து நிறுத்த தான் சொன்னேன். அவனை கொலை பண்ணலாம் நான் சொல்லல. புரிஞ்சுக்காம தப்பாலாம் பேசாத. சரி, இப்ப என்ன பண்ணு சொல்ற? வேட்டையனை காப்பாத்தணும். அது எப்படி விட முடியும்? நாம போய் தகவல் சொல்றதுக்குள்ள பாண்டி இந்நேரம் டாடா சுமோல போய் ரீச் ஆயிருப்பாப்லையே. அநேகமா இந்நேரம் அந்த போண்டி அந்த இடத்துக்கு போயிருக்கணும். நம்ம நேர்ல போகும்போது வேட்டையோட கண்ணு காது மூக்கு கை கால்னு அள்ளிட்டு வரலாம். மைனா, பயமுறுத்தாத புள்ள. ஏய், நானும் பயந்துட்டு தான் சொல்றேன். சரி, நீ உடனே கிளம்பி வா, நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். இங்க பாரு, நீ தெருமுக்குல வந்து நில்லு, நான் வந்துடுறேன். மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. என்ன? ஏ மீனாட்சி, வேட்டை மேல லவ்னால தானே நீ காப்பாத்த சொல்ற. கள்ளி. ஹலோ ஹலோ ஹலோ. கட் பண்ணிடுச்சு. பாயிண்ட புடிச்சது சிட்டா பறந்துருச்சு. இருடி, உன்னை நேர்ல வந்து வச்சுக்கிறேன். மைனா, இப்ப வேட்டைனா காப்பாத்தணும். சீக்கிரம் வாடி போலாம். ஏய், எல்லாம் ஒன்னால வந்துச்சு. உன்னையதான் கட்டி வச்சு உதைக்கணும் பாத்துக்க. ஐயோ வேட்டையா, உனக்கு ஆபத்து வருதுடா. சத்தம் போடாம வா.
செம்ம மேட்ச்ல. சூப்பர் மேட்ச் வேட்டையா. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜெயிப்பமா மாட்டோமான்னு நகத்தை கடிச்சு கடிச்சு விரலெல்லாம் புண்ணா போச்சு வேட்டையா. அதுவும் இந்த மேட்சை விட மேட்ச் முடிஞ்சதும் மோக்கான்னு எதிர் டீமை வெறுப்பேத்துற மாதிரி ஒரு விளம்பரம் போட்டாங்க பாரு. அந்த விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுயா. எனக்கும் தானே. ஆனா என்ன மேட்ச் முடிஞ்சதும் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களே. அடா போய் தானேயா அவனு. இல்லண்ணே, ஒரு 10 பேர் உக்காந்து கைத்தட்டி விசில் அடிச்சிருந்தா அது ஏதோ எனக்காகவே அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதுண்ணே. அட என்னையா சொல்ற, நெசமாவா? ஆமாண்ணே. சரி கவலை விடு, அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணிடுவோம். என்னண்ணே பண்ண போற? வெயிட் அண்ட் சி. கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றிருக்கும் இந்த இனிதான வேளையிலே வேட்டையன் சைக்கிள் போட்டி குழுவின் சார்பாக இந்திய கிரிக்கெட் அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே இன்னும் சற்று நேரத்தில் இந்த மைதானத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெள்ளி விழா கண்ட அதிரடி படமான துப்பாக்கி திரைப்படம் திரையிடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து எதிர் நீச்சல், சூப்பர். அதைத் தொடர்ந்து ஜிகிர்தண்டா என 3 திரைப்படங்கள் திரையிடப்படும் என உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். அனைவரும் வாரீர் வாரீர். சூப்பர்ண்ணே, கலக்கிட்ட. ஆஹா டக்ளஸ் அண்ணே, இந்த விசில் சத்தத்தையும் கை தட்டல்களையும் கேட்கையில இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. என்ன வேட்டையா இப்ப சந்தோஷமா? சந்தோஷம்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன, இதோட சேர்த்து இன்னொன்னு நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது என்னதியா? எனக்கு மீனாட்சியை பார்க்கணும் போல இருக்குண்ணே. எது? ஆமாண்ணே, மீனாட்சியை காலையில பார்த்தது அவன் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. அவளை பார்க்கணும் போல இருக்குண்ணே. யோ ஆசைப்படியா, வேணான்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பேராசை. என்னண்ணே ரொம்ப டூ மச் தம்பி இதெல்லாம். டக்ளஸ் அண்ணே, என்னைய கிண்டல் பண்றல, நீ வேணா பாரு. என் காதல் உண்மைனா மீனாட்சி கண்டிப்பா வருவா. யோ தேவையில்லாம ஏன் காதலை வச்சு பெட்டு கட்டி ரிஸ்க் எடுக்கிற? மீனாட்சியாவது இங்க வர்றதாவது. அந்த புள்ள இந்நேரம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குமியா. அட போங்கண்ணே. புருஷனை காப்பாத்துல என்ன ஒரு ஆர்வம். டக்ளஸ் அண்ணா, டக்ளஸ் அண்ணா. டக்ளஸ் அண்ணே, மீனாட்சிண்ணே. உன் காதல் உண்மையானதுதான் வேட்டையா. வாங்க வாங்க வாங்க. என்ன மீனாட்சி இந்த நேரத்துல? அண்ணே, உங்க எல்லாருக்கும் ஆபத்துன்னு தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்கண்ணே. ஆபத்தா? என்னம்மா சொல்ற? ஐயோ பேசுறதுக்கு நேரம் இல்லண்ணே, உடனே இங்கிருந்து போயிருங்க. ஏன் அப்படி என்ன ஆபத்து வரப்போகுது? ஐயோ ஏட்டி மைனா, நீ சொல்லுடி. பாண்டியும் அவங்க ஆளுகளும் உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டு இருக்காங்களாண்டா. நெசமா தான் சொல்றோம், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. மீனாட்சி, பாண்டிக்கும் எனக்கு வாய்க்கா தகராறு கூட கிடையாது. அவன் எதுக்கு என்னைய போட்டு தள்ள போறான்? ஏய் நெசமா தானே சொல்லுது. அவன் தான் மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி நான் வேட்டையனை கொலை பண்ண போறேன்னு சொல்லிருக்கான். இது அடுத்த காமெடி. எவனாவது கொலை பண்றேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்து கொலை பண்ணுவானா? இந்த கதையை வேற யார்ட்டாச்சும் போய் சொல்லுங்க போங்க. ஐயோ இது கதை இல்லைங்க, நிஜம். ஏன் வேட்டையா, ஒருவேளை இது உண்மையா இருந்தா? ஏன்னா
இன்னுமாண்ணே இந்த சதி திட்டம் என்னன்னு உங்களுக்கு புரியல? சதி திட்டமா? என்னையா சொல்ற? ஆமாண்ணே, பாண்டியனை கொலை பண்ண போறான்னு சொன்னா நான் உசுருக்கு பயந்து சைக்கிளை போட்டுட்டு இங்க இருந்து தலை தெறிக்க ஓடி போயிருவேன்ல, அதான். சைக்கிளை விட்டு இறங்கிட்டா நான் இந்த போட்டியில தோத்து போனதா தானே அர்த்தம். குறுக்கு வழியில் என்ன தோக்கடிக்க மீனாட்சி போட்ட திட்டம் தானே இது. ஏன் எரும மாடு அப்படின்னா ஒரு திட்டமும் கிடையாதுடா. உண்மையிலே பாண்டி வரானா நம்பு. ஆமா சரி 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 சத்தியமா வராங்க, என்ன நம்புங்க. சரி 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 உடனே நீங்க இங்க இருந்து போலனா உங்களை கொலை பண்ணிடுவாங்க. தம்பி, ஒரு வேளை அந்த பொண்ணுங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா? சரிண்ணே, சொல்றத உண்மையினே வச்சுக்குவோம். ஆனா நான் சைக்கிளை விட்டு கீழே இறங்கிட்டா நான் தோத்துட்டேன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. பிரச்சனை முடிஞ்சதும் நானே திரும்ப வந்து சைக்கிள் ஓட்டுறேன். இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? அது பதில் சொல்லுங்கண்ணே. இல்லை தம்பி, போட்டியோட முறைப்படி ஓய்வு நேரம் தவிர மற்றபடி நீங்கள் சைக்கிள் விட்டு இறங்கினா அது தோத்து போனதுக்கு சமமாக தான் சொல்ல முடியும். அப்ப என்னாலையும் சைக்கிள் விட்டு கீழே இறங்க முடியாதுண்ணே. ஏய் லூஸ், என் உசுரே போனாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். சைக்கிளை விட்டும் கீழே இறங்க மாட்டேன். டேய் பசங்களா, சொல்லு பாண்டி. இப்ப நாம ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம் பாண்டி? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வராங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போய் தொலையண்டா. முடியாது. வேட்டையா, நெசமாவே வராங்க வேட்டையா? இருக்கட்டும்ண்ணே, என்னால சைக்கிள் விட்டு கீழே இறங்க முடியாது. முதல்ல மீனாட்சி மைனாவை இங்க இருந்து கூட்டு போங்க. சரி வேட்டையா. விட்டா பேசிட்டே தானே இருப்போம். சரி வாங்க. அண்ணே மீனாட்சி வா. நான் மீனாட்சி, சொல்றது கொஞ்சம் நாங்க பாத்துக்கிறோம்ன்றோம்ல. வா 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 வா. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஆமாமா கண்ணு, சௌக்கியம்தான். இது வரைக்கும் வேணா சௌக்கியமா இருந்திருப்ப, ஆனா இனிமேல் சௌக்கியமா இருக்க மாட்டேன். தம்பி, இது போட்டி நடக்கிற இடம். உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரவுண்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க உங்க பிரச்சனையை. ஆமா 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 ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, போட்டி நடத்துறாரம்மா போட்டி. 1.5 நாக்கு ஒரு இத்து போன சைக்கிளை வாங்கி ஒருத்தன் இங்க சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவ்வளவு பெரிய செட்டப்பு, லைட்டு, பேனரு. ஆட தம்பி, வீணா பிரச்சனையை பண்ணாத. ஏய் பெருசு, யாரு நீ குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? ஓரம் போ. அடிங்க, ஓரம் போன்னு சொல்றேன்ல, போயா.
அண்ணா இது எனக்கும் பாண்டிக்கும் இருக்கிற பிரச்சனை. நீங்க தயவு செய்து தலையிடாதீங்க. சொல்லிட்டாருல, போ போயா. ஐயா கொஞ்சம் தயவு செய்து பொறுமையா இருங்கயா. என்ன உன்னால கொல்ல போறேன் பாத்துக்க. ஏய் நான் என்னடி பண்ண? எல்லாம் நீதான் பண்ண. டேய் பசங்களா, சொல்லு பாண்டி. இப்ப நாம ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம் பாண்டி? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். இந்த கேம்ல என்ன பண்ண பாண்டி? இங்க ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாருல, ஆமா, அவர் ஓட்டும் போது நாம எல்லாம் நடுவுல போய் குறுக்க குறுக்க டிஸ்டர்ப் பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ணி கீழே தள்ளி விடணும்டா. ஏன் கீழே தள்ளணும் பாண்டி? கீழே தள்ளினா தானே இந்த வீர விளையாட்டுல அவர் தோப்பாரு. இவர் தோத்தா அவங்க பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப கேம் எப்படி ஆட போறோன்றத சொல்லிடுறேன். கீழே தள்ளுற வரைக்கும் ரவுண்ட் 1. அப்போ ரவுண்ட் 2. அவன் கைய காலை உடைக்கிறது. ரவுண்ட் 3. ஆர்வாளால் வெட்டுவது, கத்தியால் கதற கதற குத்துவது. அப்ப கடைசி ரவுண்டு உயிர் போகும் வரை இங்கே இருந்து ரசிச்சு ரசிச்சு பாக்குறது. சூப்பர் பாண்டி. பாண்டி. டேய் பசங்களா, எல்லாரும் கேமுக்கு ரெடியா? ரெடி பாண்டி. அட நீ 1 2 3 சொல்லு பாண்டி. உள்ள பூந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கேம் ஆடிடலாம். பாண்டே வேணாம், மரியாதையா சொல்றேன், போயிடு. டேய் டக்ளஸ், அந்த ஆளை வாய முடிட்டு இருக்கு சொல்லு. இல்ல அந்த ஆளோட தான் முதல் கேம் ஆடுருவேன். ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்கயா, எல்லாம் வேட்டையன் பார்த்துப்பான். பாரா டக்ளஸோட நம்பிக்கையா. வேட்டையன் என்ன பண்றாருன்னு நாங்களும் பார்க்க தானே போறோம். ரெடியாடா? ரெடி பாண்டி. ஒன்னு 2 2 2 3. ஒரு நிமிஷம். 3 5 8 10. என்னடா உள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா. மிஸ்டர் பாண்டி, நீங்க தலைவர் படம்லாம் பார்த்தது இல்லையா? ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிடவே மாட்டான். நானும் வேட்டையனும் சவால் விட்டு சீரியஸா போட்டி நடத்திட்டு இருந்தா இங்க வந்து விளையாடுறீங்களா? சவத்து முதியலா? நீ அன்பரசு மோகன் தானே? உங்க அப்பன்ட்ட சொன்னே தோலை உரிச்சுவான். ஓடி போயிரு. வேட்டையனை வெட்டி சாய்க்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீ அவ்வளவு தூரம் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? மூஞ்சி முறையே பேத்துருவேன். எங்கிட்டயா சவால் விடுற?
இங்க பாருல, அவனை தொடணும்னா நீ என்ன தாண்டி தான் போகணும். மூஞ்ச தொங்க போட்ட எங்க தாண்டல பாப்போம். தாண்டல. ஹலோ பாய்ஸ், சொல்லுங்கய்யா. இது ஒரு சீரியஸான கேம். என்ன கேம்யா? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவா. புரியும்படியா சொல்றேன்ல. அவனுங்க வேட்டையனே டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கானுங்க. நீங்க பூந்து அவனுங்கள டிஸ்டர்ப் பண்ணணும். ஐயா சூப்பர் கேம். நாம யாரு? தம்பி வேட்டையா ஐயா. அப்படியே நடுவுல வந்து இந்த கம்பத்தை சுத்தி மட்டும் ஓட்டு. சரிங்க ஐயா. நீங்க எல்லாம் வேட்டையை சுத்தி ரவுண்ட் கட்டுங்க. யாரையுமே காணோம். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சௌந்தர்யா. அங்க பாருங்க, சைக்கிளை கூட கம்பத்துல சாச்சிருக்காங்க. அப்ப வேட்டையன்